டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியோடைய தாக்கம் உங்களுடைய வேலையில் என்ன நீங்கள் கற்றுக்கலாம் புதுசாக. உங்களுடைய வயது என்னவாக வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் அந்த வயதிலே வந்து புதிதாக நீங்கள் என்ன கற்றுக்கொண்டால் உங்களுடைய மார்க்கெட்டபிலிட்டி, ஜாப் மார்க்கெட்டில் வந்து உங்கள் மார்க்கெட்டபிலிட்டி அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ரெஸ்யூமே வந்து தனித்து நிற்க வேண்டும். ஸ்டாண்ட் அவுட் ரெஸ்யூமேவாக உங்களுடைய ரெஸ்யூமே இருக்க வேண்டும் என்றால் என்ன எல்லாம் செய்து நீங்கள் ஜொலிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இனிமேல் எதிர்காலங்கிறது. கலையதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நபர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. ஆக நம்ம ஜாப் லாஸஸ்ன்னு பேசுவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க வந்து ஹூ இஸ் அட் ரிஸ்க்குன்னு கேட்டாக்க இந்த ஜெனரிக் ஸ்கில்ஸ், நான் பிகாம் படிச்சிருக்கேன் எனக்கு நல்லா அக்கௌண்ட்ஸ் வரும், நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எனக்கு நல்லா ப்ரோக்ராமிங் எழுத வரும், இது போன்ற ஒரு மாதிரி பட்டும்படாமல் ஒரு மாதிரி ப்ராட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கிறவர்களுக்கு இனி எதிர்காலம் மிக மிக சேலஞ்சிங்காக இருக்குங்கிற சந்தேகமே கிடையாது. அதே வந்து நான் பைத்தானில் வந்து என்ன மாதிரி ஆளே கிடையாது, என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஒரு ரூமில் ஒரு 10-15 பேரை விட்டு யாரை நம்பர்